இந்தியாவில் தேடப்பட்டு வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து விமானத்தை கடத்தி சென்றவர்கள், பணைய கைதிகளை பிடித்துக் கொண்டு பல கைதிகளை விடுவித்துக் கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் அடிபட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் இந்த போரில் எடுத்தவுடனே வெற்றி பெற்றுவிட்டது என்று சொல்லி சீனா தனது நாட்டு மக்களை முட்டாளாக்கி இருக்கிறது. தெற்காசியாவிலேயே நிலவக்கூடிய அந்த சகஜ நிலையை கெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே இந்தியா இருக்கிறதா. எந்த விதமான தூண்டுதலும் கோபப்படுத்தலும் இல்லாம பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல் நடத்துது. அதான் விபோனுடைய ஹேஷ்டாக். தனது நாட்டு மக்களை முட்டாளா வச்சுக்கிட்டு இருக்கிறதுல இங்க இருக்கக்கூடிய சங்கிகளை விட கொஞ்சமும் குறைவானவங்க அல்ல அப்படின்றத சைனீஸ் பாலிடிக்ஸும் சைனீஸ் கவர்மெண்ட்டும் காட்டுறாங்க. பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய நாடு, இந்தியாவை விட 6 மடங்கு இங்க பெரிய நாடு. உங்களுடைய ராணுவ பலத்துக்கு இணையானது இந்தியாவுடைய ராணுவ பலம் அப்படின்றது எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் விவரப்படுத்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சீனர்கள் மத்தியில் இந்தியாவை குறைத்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் எதற்காக உங்களிடம் வருகிறது? ஒருபோதும் சீனா அமைதியின் பக்கம் நிற்காது. பாகிஸ்தானை தூண்டி பலவீனப்படுத்தி ஒரு போருக்கு பிறகு பலவீனப்படுத்துற உடனே அதனுடைய அந்த உள்நாட்டு அரசியலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒப்பந்தங்களை போட்டு அந்த நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்பை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தனது வளத்தை பெருக்கிக் கொள்வதுதான் சீனாவினுடைய வேலை. இந்தியாவின் மீது அவர்கள் தாக்குதலை தொடுத்தால் தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு இணையான பதிலடி கொடுக்கக்கூடிய வல்லமை, படை வல்லமையும் ஆயுத வல்லமையும் இந்த நாட்டுக்கு இருக்கிறது. வணக்கம் தோழர்களே. ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடங்கியுள்ள இந்த போரானது இது முழுமையான ஒரு போர் என்று இரண்டு தரப்புமே, இரண்டு நாடுகளுமே இன்னும் அறிவிக்கவில்லை என்றாலும் தாக்குதலால் பொதுமக்கள், இந்திய தரப்பில் பொதுமக்கள் பலரும் 30 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். நமது எல்லை பாதுகாப்பு படையினர் எல்லாம் காயமுற்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்றது. பல இடங்களில் பொதுமக்கள் வாடும் பகுதிகளுக்குள் பாகிஸ்தானிலிருந்து செலுத்தப்பட்ட ட்ரோன்களும் மற்ற சிறிய அளவிலான, அதாவது குறைந்த தூரத்துக்கான அந்த ஏவுகணைகளும் வெடித்து இருக்கின்றன. இதையெல்லாம் வைத்து சொல்லும் பொழுது ஒரு போரில் நடக்கக்கூடிய அனைத்து பொழுது நடக்கின்றது. போர் முழுமையான போர் என்று அறிவிக்கவில்லை என்றாலும் இந்த அளவிற்கு நடக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அமெரிக்கா, மற்ற உலக நாடுகள், சீனா இவை யாவும் இந்த இரண்டு நாடுகளும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேணும், அமைதி தீர்வு காண வேண்டும், தங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நேற்றே இதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். இதில் குறிப்பாக சீனா என்ன செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சீனா பாகிஸ்தானை தனது கூட்டாளியாக கருதி கொண்டு நிறைய உதவிகள் எல்லாம் செய்கிறது. சீனா செய்யக்கூடிய உதவி எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நான் விளக்கி இருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 7ஆம் தேதி இந்த ஆபரேஷன் சிந்தூர், இந்த தாக்குதல் மிக அழகாக திட்டமிடப்பட்டு, மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு 9 முகாம்களை அழித்து அதன் மூலம் சற்றொப்ப 100 அங்கே பதுங்கியிருந்த அந்த 100 பயங்கரவாதிகளை எல்லாம் கொன்று குவித்திருக்கிறது. அதிலும் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய விவரம் என்னவென்றால், ஆதாரம் என்னவென்றால், லஷ்கர்-இ-தய்யிபா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகியவற்றை சேர்ந்த 5 தளபதிகள், பயங்கரவாத இயக்கங்களுடைய தளபதிகள் இறந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவருடைய மைத்துனர், அதாவது மௌலானா மசூத் அசார் அவருடைய பிரதர்-இன்-லா, அவருடைய மைத்துனர், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி பலரும் அதாவது டாப் ரேங்க்டு டெரரிஸ்ட் என்று சொல்வார்களே, இந்தியாவில் தேடப்பட்டு வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து விமானத்தை கடத்தி சென்றவர்கள், பணைய கைதிகளை பிடித்துக் கொண்டு பல கைதிகளை விடுவித்துக் கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் அடிபட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகத்தான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, தளபதி, இராணுவ தளபதி எல்லாரும் வந்திருக்கிறார்கள் என்பதை நேற்று அந்த படத்தை காட்டி விளக்கியிருந்தேன். அதை மீண்டும் பேச தேவையில்லை. அதைத்தான் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு கூட அதனை காட்டியிருக்கிறது, மக்களிடையே அது காட்டியிருக்கிறது. நாங்கள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்று பாருங்கள். பயங்கரவாதிகளுடன் அந்த பாகிஸ்தானுடைய இராணுவமும் பாகிஸ்தான் அரசும் எவ்வாறு ஒன்றாக நிற்கின்றன என்பதற்கு இந்த படம் ஒன்றே அத்தாட்சி என்று முதலில் அதனை அந்த பாகிஸ்தானுடைய ஏடுகளில் இருந்து வெளிக்கொணர்ந்து நமது ரூஸ்டர் இணையதளத்தினுடைய திரு ராகுல் அவர்கள் வெளியிட்டதை காட்டி நாம் பேசினோம். அது இன்றைக்கு செய்திகளாகி வந்திருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் இந்த போரில் எடுத்தவுடனே வெற்றி பெற்றுவிட்டது என்று சொல்லி சீனா தனது நாட்டு மக்களை முட்டாளாக்கி இருக்கிறது.
என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். 7ஆம் தேதி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா த பிரிண்ட் என்கின்ற இணையதளத்தில் சானா ஹாஷ்மி என்பவர் எழுதிய ஒரு கட்டுரையில் அவர் வெளிக்கொண்டிருக்கின்றார். பல்வேறுபட்ட சீனா எப்படி பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கின்றது என்று அதில் போட்டிருக்காங்க பாருங்களேன். அதாவது பாகிஸ்தான் விக்டரி இன் தி ஃபர்ஸ்ட் பேட்டில், போரின் முதல் கட்டத்திலேயே பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டது. பாகிஸ்தான் ஷாட் டவுன் 6 இந்தியன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட். எப்போ அந்த 9 இடங்களை தாக்கி அழிக்கிறதுக்கு போச்சு, அதுல 6 விமானங்களையும் 3 அதுல அழிக்கப்பட்ட அந்த 6 விமானங்கள்ல வந்துட்டு 3 ரஃபால் விமானங்களா. ஏன்னா இவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விமானங்கள் தான் இங்க வந்துட்டு அடிபட்டு குப்பையாகி கிடக்குதுங்க. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இவங்க சொல்றாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. முதல்ல வந்துட்டு அன் வைபோ அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவினுடைய ஒரு இதில் ஹேஷ்டேக் எப்படின்னீங்கன்னா ஹேஷ்டேக் பாகிஸ்தான் ஷூட்ஸ் டவுன் 6 இந்தியன் ஜெட்ஸ். இது வந்துட்டு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா 9 கோடி பேர் இதை பார்த்துருக்குறாங்க சீனர்கள். அவங்க மத்தியில் என்ன, இந்தியாவினுடைய விமானங்களை பாகிஸ்தான் அடித்து வீழ்த்தி விட்டது. இப்படி ஒரு நாடு, இப்படி ஒரு ஏமாற்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தகவலை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னும் சில அவங்களுடைய வெப்சைட் குவான்சா, அப்புறம் 163 இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவினுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டது, அதில் 3 ரஃபேல் விமானங்கள் அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னம்னா, இதில் வேற இதுக்கு போதா குறைக்கு இது ஏதோ செய்தி வெளியிடுறாங்க. நம்ம நாட்டிலையும் வந்துட்டு முந்தா நாள் நடந்துச்சு இல்லையா, நான் கூட போட்டிருந்தேனே ரெக்க கட்டி பறக்குதையா போய் செய்தி அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்களே பறக்க விடுறாங்க. பறக்க விட்டுட்டு இவங்க இன்னொன்று அதில் என்னன்னா, சைனீஸ்னுடைய மிகப்பெரிய அந்த டிப்ளமேட்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, இது பாருங்க இந்தியா வந்துட்டு எந்த விதத்துலையும் பாகிஸ்தானுக்கு ஈக்குவல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சின்ஸ் த பகல்காம் டெரர் அட்டாக் சைனீஸ் அனாலிசிஸ் ஆஃப் இந்தியாஸ் மிலிட்டரி போஸ்டர் ஹவ் இன்டென்சிஃபைடு வித் எ நோட்டபிள் சேஞ்ச் இன் டோன். பாகிஸ்தான் ஒன்ஸ் த வீக் ரைவல் இஸ் நவ் சீன் அஸ் அ ரெடி ஃபார் கான்ஃப்ளிக்ட். ஒரு நேரத்தில் பலவீனமான எதிரியாக தெரிந்த பாகிஸ்தான் இன்றைக்கு பலம் வாய்ந்ததாக மாறிவிட்டதான். அந்த அளவுக்கு த டெப்ளாய்மெண்ட் ஆஃப் சைனீஸ் மேட் சிஸ்டம் சச்சஸ், அதாவது PL-10 மிசைல்ஸ் யார் கொடுத்தது, சீனா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. PL-10 மிசைல்ஸ் ஆன் JF-17 ஜெட்ஸ், அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்கிறான். இப்போ நம்மளுடைய அஸ்திரா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த PL-10 மிசைல்ஸை. acts as a proxy showcase for Beijing's defense capabilities. சீனாவினுடைய அந்த தாக்குதல் திறன் கொண்ட அந்த ஏவுகணைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வந்துட்டு எப்படி சாதிக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இதுல சைனீஸ் ஸ்காலர்ஸ், மிலிட்டரி அனாலிஸ்ட் அவங்க பேரோட குறிப்பிட்டிருக்கிறாங்க. லாங் ஜாங் சுங், ஹூய் ஷிஷாங் அண்ட் லியூ ஜோங்கி கன்சிஸ்டன்ட்லி கேரக்டரைஸ் இந்தியா as the destabilizing actor in South Asia. தெற்காசியாவிலேயே நிலவக்கூடிய அந்த சகஜ நிலையை கெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே இந்தியா இருக்கிறதா. இது யாராவது நம்ப முடியுமா சொல்லுங்க. இப்போ வங்கதேசத்தில் நடக்குது, அதில் ஏதாவது இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குதா? ஆனால் சீனாவுக்கு தொடர்பு இருக்குது, பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை அவங்க தாக்குறாங்க, இங்கே செய்கிறாங்கல்ல இந்த மாதிரி. அங்கே இப்படியெல்லாம் வந்துட்டு நடக்குது. மற்றபடி எந்த ஒரு உலக நாட்டை எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சவுத் ஏசியாவில் இந்தியா ஒரு டிஸ்டாபிளைசிங் ஃபோர்ஸ் அப்படின்னோம்னா உலகம் வந்துட்டு உள்ளபடியே கைகொட்டி சிரிக்கும். ஆனால் அந்த மாதிரி ஏற்றுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் காஸ்டிங் பாகிஸ்தான் மூவ்ஸ் அஸ் டிஃபென்சிவ். பாகிஸ்தான் இப்படிலாம் செய்யறது இல்லையா. மோடிஸ் அக்ரெசிவ் ரெட்டோரிக். லின் மின்வாங், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபூடான் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ், டிஸ்கிரைப்ட் ஆபரேஷன் சிந்தூர் அஸ் இன்னெவிட்டபிள். டென்ஷன்ஸ் ஹேட் பீக்டு. inaction would have meant losing face. அதாவது இதுக்கு மேலேயும் அமைதியாக இருந்தது அப்படின்னோம்னா இந்தியாவினுடைய மூஞ்சி தொங்கி போயிடும். அதனால தான் அவங்க வந்துட்டு அடித்தாங்க. இப்படிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற குரல் இந்தியா முழுவதும் ஒலிக்கின்றது. எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் இது முடக்கப்பட வேண்டும். இது இருக்கிற வரைக்கும் இந்தியா வந்துட்டு டு ப்ளீட் இந்தியா என்கின்ற அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள் என்று நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகள்கிட்ட இருந்தும் அதே மாதிரி தான் ஒரு குரல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி திட்டமிட்டு சீரிய வகையில் 10 நாளைக்கு பிறகு அந்த அளவுக்கு
திட்டமிடப்பட்டு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுவும் எப்படி? பிரதமர் மோடி இதற்கு உரிய வகையில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படைகளுக்கு அளித்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்தியாவுடைய இராணுவமும் விமானப்படையும் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டன. இதை கவனிக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் இது வந்துட்டு அதர்வைஸ் இந்தியா would have meant losing face அப்படின்னு போட்டிருக்காரு இவர். While India's views in the attack as targeting Hindus, Lin questioned the Pakistani link. He called Kashmir Resistance Front a local insurgent group, ignoring the group's links to Lashkar-e-Taiba. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. இது வந்துட்டு யாரு? இந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்றது வந்துட்டு லஷ்கர்-இ-தய்பானுடைய ஒரு ஃப்ரண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வந்துட்டு அப்படி உள்ளூர் மக்களால், காஷ்மீர் மக்களால் உருவாக்கப்பட்டு இந்தியாவுக்கு எதிரே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு இயக்கம் என்று இவர் சித்தரிக்கிறார். அப்ப ஏன் காஷ்மீர் மக்கள் அதை ஏத்துக்காது, எதிர்த்து நிற்கிறாங்க? நினைச்சு பாருங்க. அதாவது சீனா அப்படின்ற ஒரு நாடு on multiple Chinese platforms, China is now depicted as not just as a resilient but modernizing a Weibo hashtag. India opens a fire on Pakistan without a provocation. எந்த விதமான தூண்டுதலும் கோபப்படுத்தலும் இல்லாம பாகிஸ்தான் வரை இந்தியா தாக்குதல் நடத்துது. அதான் வீபோனுடைய ஹேஷ்டாக். உடனே இதை எல்லாரும் கொண்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஹேஷ்டாக் போட்டால் என்ன, அது பரப்புங்கன்னு தானே அர்த்தம். பாகிஸ்தான் எதையுமே செய்யலை, இந்தியா தான் தாக்குது. தனது நாட்டு மக்களை முட்டாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளை விட கொஞ்சமும் குறைவானவங்க அல்ல அப்படின்றத சைனீஸ் பாலிட்டிக்ஸும் சைனீஸ் கவர்மெண்ட்டும் காட்டுறாங்க. அதான் இது. இவங்க ஒரு மிசைலையும் ஜெட் விமானத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னோம்னா அதை வச்சுக்கிட்டு இந்தியாவை மண்டியிட செய்ய முடியும் அப்படின்ற நினைக்கிறாங்க இவங்க. நீங்கள் டோக்லாமில் பட்ட அடி எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் பின்வாங்கினீங்க. கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்ளே வந்து ஒரு இடத்த கைப்பற்றின உடனே அதை எதிர்த்த இந்திய வீரர்களை அடித்து கொன்றீர்கள். 20 பேர் செத்தாங்க. அதற்கு பதிலடியாக 300 பேர் உள்ளே போய் அவங்களுடைய பகுதிக்குள்ளே போயிட்டு 40 சீன வீரர்களை அடித்தே கொன்றார்கள். அதற்கு பிறகுதான் சைனா பின்வாங்கியது. அந்த எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்ற விவரத்தையே வெளியிடாமல் சைனா அன்றைக்கு பதுங்கியது, பம்மியது. அது மட்டுமல்ல, அவ்வாறு இறந்தவருடைய பெயரை கூட குறிப்பிட முடியாமல், ஏன்னா பெயரை குறிப்பிட்டா எல்லார் பேரையும் குறிப்பிடணுன்றதுக்காக அவர்களுக்கு அரசு ரீதியான அஞ்சலியை கூட செலுத்தவில்லை. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். நாங்கள் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய நாடு, இந்தியாவோட 6 மடங்கு இங்கே பெரிய நாடு. உங்களுடைய இராணுவ பலத்துக்கு இணையானது இந்தியாவுடைய இராணுவ பலம் அப்படின்றது எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் விவரப்படுகிறவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சீனர்கள் மத்தியில் இந்தியாவை குறைத்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் எதற்காக உங்களிடம் வருகிறது? ஏன் வருகிறது என்றால், சீனாவிற்கு இந்தியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாகவோ இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இராணுவ சக்தியாகவும் உயர்வதை அது விரும்பவில்லை. மோது அப்படின்ட்டு மோதி ஏறி மூக்கடைஞ்சு பலவீனப்பட்டு போச்சுன்னா அதுதான் சீனாவுக்கு வேணும். அப்போ நான் உதவுறேன்னு வந்து சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் குறி வச்சுட்டு, உனக்கு நான் இதை தரேன் அது தரேன், உன் போர்ட்டை வந்துட்டு நான் மாடர்னைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கடன் உதவியாக மாற்றிடுவாங்க. கடன் உதவியாக மாற்றிட்டு கடைசியில் ஹம்பந்தோட்டா போர்ட்டை எழுதி வாங்கிட்டாங்க இல்லையா ஸ்ரீலங்கா கிட்டது, அதே மாதிரி கராச்சி போர்ட்டை எழுதி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை என்ன, அங்கே ஒரு சைனீஸ் கப்பல் வந்துட்டு போர்க்கப்பல் எடுத்தாது நிறுத்தணும். இப்போ கொழும்பு போர்ட்டினுடைய ஒரு பகுதியை வந்துட்டு வாங்கிட்டா தெரியுங்களா சீனா. அப்படியே கடன் கொடுத்தே வந்துட்டு காலி பண்ணிட்டான். அதாவது வீட்டுக்கார கடன் கேட்டானா அங்கே வாடகைக்கு இருக்கிற ஒருத்த வந்துட்டு பணக்காரன் கடன் கொடுத்தே பின்னாடி வீட்டை எழுதி வாங்கிக்குவான்னு சொல்லுவாங்க. ஒரு கதை இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அந்த மாதிரி தான் இவர் சீனாவுடைய அரசியல்ன்றது. என்னுடைய வணிக பார்ட்னர் நீ, என்னுடைய பொருளாதார கூட்டாளி நீ அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். எல்லாத்தையும் உதவிட்டு கடைசியில் அவர் எழுதி வாங்கிட்டு போயிடுவார். அதனால தான் இன்னைக்கு பாருங்கள் ஸ்ரீலங்கா என்ன ஆச்சு, ஒன்றுமில்லாத போயிடுச்சு. ஆனால் அந்த போரினப்போ பல ஆயுதங்களை கொடுத்தது வந்துட்டு இந்தியா சொல்லி ரஷ்யா கொடுத்தது மாதிரியே சீனாவும் நிறைய ஆயுதங்களை தூக்கி கொடுத்தான். ஒருபோதும் சீனா அமைதியின் பக்கம் நிற்காது என்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். ஏன்னா நம்ம சர்வதேசத்தை புரிஞ்சுக்கணும். நேற்று அமெரிக்காவை நான் சொன்ன டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், இவர் வந்துட்டு ட்ரிபிள் ஸ்டாண்டர்டு 4 ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எடுப்பார். இவர் என்ன பேசுகிறார், இவங்க
எல்லை பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதே அப்பொழுதே நான் கண்டித்தேன். இவங்க எதையுமே வெளிப்படையாக செய்யலை அப்படின்ற விடயத்தை நான் சொன்னேன். ஏன்னா எந்த ஒரு அறிக்கையும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஒரு அறிக்கை கொடுக்கணும் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையில் இவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கொடுக்கவே வேண்டாம், கடைசியில் பார்த்துக்கலாம். கடைசியில் பார்த்தோன்னா 23 முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே அரசு மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 2 குழுக்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒர்க்கிங் குரூப் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தானே வந்துட்டு இங்கே டோக்லாம்லாம் வந்துட்டு இந்த கான்ஃப்ளிக்ட் மோதல்லாம் வந்துச்சு. அப்படியே ஒரு நாள் வந்துட்டு கொஞ்சம் நெருங்கி அங்கே இருக்கிற பாறையில் வந்துட்டு இவங்க வந்துட்டு குறிப்பெல்லாம் எழுதிட்டு பேரெல்லாம் மாற்றிட்டு அங்கே ஒரு சீன கொடியை நட்டுட்டு போடுவாங்க. என்னன்னு கேட்டால் இது எங்களது தான், இதோ பாருங்க மேப்னு அவங்க ஒன்று தயார் பண்ண மேப் எடுத்து வந்து காட்டுவாங்க. இதுக்கு காரணம்னா நம்மளுடைய அரசியல் தலைமையினுடைய பலவீனம். ராணுவம் இல்லை, ஏன்னா அது அடிக்கக்கூடாது. அடிக்கணும் ஒரு இடத்துலையும் மோதுறதுக்கு இந்தியாவினுடைய படைகள் வந்துட்டு தயாராக தான் இருக்குது. இப்போ தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிச்சு இந்த மோடி அரசு, இதற்கு மேலே இப்படி கையாள முடியாது சீனாவை அப்படின்றதுக்காக தான் சீனாவை ஒட்டிய அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதில் வந்துட்டு ஒரு பார்டர் ரோடு செக்யூரிட்டிக்காகவே போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு உயர்ந்த இடத்தில், அது எங்கே அப்படின்னோம்னா ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் இருக்கு இல்லையா, லடாக் பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக உயரத்தில் ஒரு விமான தளத்தை அங்கே கட்டியிருக்கிறாங்க. சரக்கு விமானங்கள் உட்பட எல்லாம் போயிட்டு அங்கே இறங்கலாம், அங்கேருந்து நம்ம தாக்குதலை தொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆக பாகிஸ்தானை தூண்டி பலவீனப்படுத்தி ஒரு போருக்கு பிறகு பலவீனப்படுத்துகிற உடனே அதனுடைய அந்த உள்நாட்டு அரசியலை வந்துட்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒப்பந்தங்களை போட்டு அந்த நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்பை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தனது வளத்தை பெருக்கிக் கொள்வதுதான் சீனாவினுடைய வேலை. அதனால தான் அதனுடைய பார்டர் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்ற பிராய் அப்படின்ற அந்த திட்டத்தில் சேர்ந்த பல நாடுகள் வெளியேறான். ஏன்னா இவர் கடன் கொடுத்து வெளியேறம் செய்கிறார். இவர் கடன் கொடுப்பார், அப்புறம் முழுகிடுவார். இதுதான் டிராகன் வேலை. கழுகு கொத்திக்கிட்டு போயிடும், அது அமெரிக்கா. இவர் வந்து முழுகிடுவார். இவர் அப்படியாப்பட்டவர். என்னெல்லாம் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இதில் வந்துட்டு பாகிஸ்தான் யூஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் கன்வென்ஷனல் அண்ட் நியூக்ளியர். த அம்பாசிடர் வாண்ட் இன் அன் இன்டர்வியூ வித் சைனீஸ் மீடியா. நம்ம சொன்னோம் இல்லையா அன்னைக்கு, ஒரு அணு ஆயுத போருக்கு கூட வந்துட்டு நாங்கள் போவோம் அப்படின்ட்டு சொன்னது பாகிஸ்தான் மினிஸ்டர் சொன்னது யாருக்கிட்ட பாருங்க, இன் அன் இன்டர்வியூ வித் சைனீஸ் மீடியா. இவர் தான் கிளப்பி விட்டுறது. இப்போ தெரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் எதை பயன்படுத்துகிறாங்களோ நேற்றுலேருந்து இதை பாருங்கள் நீங்கள் நல்லா, முந்தா நாள் நேற்றுலாம் முதல்ல ட்ரோன் அடித்தாங்க. வரக்கூடிய ட்ரோனெல்லாம் தடுத்து அழிச்சாங்க இந்திய ராணுவம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நேற்றெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிசைல் வர ஆரம்பிச்சிச்சு. மிசைல் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட உடனே பொதுவாக மிலிட்டரி இலக்குகளையும் தாண்டி அடிக்க ஆரம்பித்த உடனே தான் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா மிசைலை வச்சுட்டு அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. அதில் சில தொலைத்தூர நீண்ட தூர ஏவுகணைகளை வந்துட்டு அதனுடைய பேரை குறிப்பிடலை, மேபி ஷாஹின் அந்த மாதிரி இதை அடித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்தியா, இவங்களும் வந்துட்டு ஏவுகணைகளை வச்சு அடித்து சியால்கோட்டு, ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய அந்த நூர் அந்த விமான நிலையம், இன்னொன்று, இது மூணு ஸ்ட்ராட்டஜிக் எதுவும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடியதில் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பேசஸ் வந்துட்டு அடித்து துவம்சம் பண்ணி ஒன்றுமில்லாத ஆகிட்டாங்க. ஒரே நைட், ஓவர் நைட் ஆப்ரேஷன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அது இந்த மாதிரி அரசுடைய தூண்டுதல் தான். ஏன்னா அடிச்சாச்சு இல்லை, பில்டப் பண்ணுறது காசு இருக்காது. நேற்று தான் போயிட்டு IMFல பிச்சை வாங்கிட்டு வந்தது $1 பில்லியன். நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றும் எந்த ஒரு நாட்டையும் வந்துட்டு தூக்கியோ இன்னொரு நாட்டை குறைச்சோ பேசலை. அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்குது பாகிஸ்தானுடைய பொருளாதாரம். நீ உன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நீ எதுவும் செய்யலை, நீ காஷ்மீருடைய நலனுக்காக நீ எதுவும் செய்யலை. நீ இந்தியாவை ரத்த சித்த வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டணி, அரசு, பயங்கரவாதிகள், இராணுவம், பாகிஸ்தான் இராணுவம், இது மூணு சேர்ந்த கூட்டணி. இதுதானே நீங்கள் செஞ்சீங்க. அதுக்கு தான் அவங்க பட்ஜெட் எதிர்த்து பெருமளவுக்கு பணம் அதுக்கு போச்சு அப்படின்னு சைனீஸ் மீடியாவே சொன்னது. அப்போது இந்த அளவிற்கு நீங்கள் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் IMFல போயிட்டு லோனு கேட்குறீங்க. அதான் இந்தியா எதிர்த்தது. நீங்கள் கொடுக்குற லோன் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கத்தான் பயன்படும் சொல்லிட்டு அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கல. அது மோடி அரசு எடுத்து சரியான ஒரு முடிவு. ஆனால் இது அமெரிக்கா ஆதரிச்சிருக்குது. நீங்கள் கவனிக்கணும், IMFல அதிகமான ஸ்டேக் உள்ள நாடு அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அதான் சொன்ன பிச்சை எடுக்கிறது அப்படின்ட்டு. மற்றபடி இது ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நாட்டை வந்துட்டு இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. அணு ஆயுத போர், உனக்கு தெரியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டின்னா, அதாவது
இவனுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட திறன் கொண்ட அணு அணு ஆயுதங்களை பாகிஸ்தானை தூண்டியே அந்த கான்ஃபிளிக்ட்ல பயன்படுத்த வைக்கிறது தான் சீனாவுடைய நோக்கம். இந்தியாவுடைய ஆயுத பலத்தை குறைக்கிறது, அழிக்கிறது தான் இவருடைய வேலை. அதுக்கு இவர் பாகிஸ்தானை பலியிடுறாரு. புரியுதுங்களா? இப்போ இதுதான் இவருடைய வேலையே. இவர் ஒன்றும் போருக்கு வரமாட்டாரு, ஒருபோதும் வரமாட்டாரு, வேடிக்கை பார்க்கறதோட சரி. ஏன்னா போருக்கு அப்புறம் தானே இவங்களுடைய வேலையை. ஷேர் த லூட், அந்த இடத்துல தான் அவர் வருவார். ஏன்னா பாகிஸ்தானை பிடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா அவர் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானோட ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காரு. அங்கேருந்து காப்பரெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இவருடைய போர்ட்டில் இறக்கிக்கிறதுக்கு இப்போ இவங்களுடைய பாண்டாரோ அல்லது கராச்சி இந்த போர்ட்டோ வந்துச்சு அப்படின்னோம்னா வெல் அண்ட் குட். அதையும் இவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்காகத்தான் இந்த சீனா முயற்சி கட்டுறது. பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆஸ் த டிஸ்கோர்ஸ் எவால்வ்ஸ், இந்த பேச்சுக்கள் நடைபெறும் போதே கீ கொஸ்டின்ஸ் சர்ஃபேஸ். would China back Pakistan in a wider conflict? இது இந்த மோதல் போராக வெடித்தால் சைனா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்குமா? Some commentators highlighted India's unresolved border dispute with both Pakistan and China, arguing India's actions are calculated provocations. இந்தியாவினுடைய ஒரு செயலும் ஒரு திட்டமிடப்பட்ட கோபப்படுத்தக்கூடிய, இதை நிரூபிக்க முடியுமா சீனாவில்? டோக்லாமில் நடந்தது யார் ப்ரோவோகேட் பண்ணது? இப்போ இந்த எல்லையில் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் இது யாருக்கு? காஷ்மீர் இந்தியாவோடு சேர்க்கப்பட்டதுன்னு அதை ஆண்ட மகாராஜாவும் சொன்னார், அங்கே இருக்கிற மக்கள் தலைவரான ஷேக் முகமது அப்துல்லாவும் சொன்னார். அப்போ யார்கிட்ட இருக்க டிஸ்பியூட்? ஆனால் நம்மளுடைய அந்த லேண்டை தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அது லடாக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த அக்ஷாய் சீன் அப்படின்ற ஒரு பகுதியை ஒரு 30,000 சதுர கிலோமீட்டரை சீனா கைப்பற்றி வச்சிருக்கிறான். அது பாகிஸ்தானோட ஒப்புதலோட. இதைத்தான் வந்துட்டு சொல்லிட்டு எவ்வளவு தப்பா தனது நாட்டுக்கு செய்தி சொல்றாங்க பாருங்க. Has India forgotten the lessons of 1962 சொல்றாங்க. 1962 அப்ப அடிச்சதை மறந்துடுச்சா, அந்த பாடத்தை மறந்துடுச்சா இந்தியா அப்படின்ட்டு. நாம புரிஞ்சுக்கணும் ஒரு விடயத்துல, நம்ம ஒன்றும் இந்த தேசபக்த திலகங்கள் மாதிரிலாம் பேசுறாள்லாம் கிடையாது. இந்தியா கேன் கிவ் அ ஃபிட்டிங் ரிப்ளை இன் கேஸ் ஆஃப் எனி அக்ரஷன் whosoever it may be. அது சீனாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்தியாவின் மீது அவர்கள் தாக்குதலை தொடுத்தால் தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு இணையான பதிலடி கொடுக்கக்கூடிய வல்லமை, படை வல்லமையும் ஆயுத வல்லமையும் இந்த நாட்டுக்கு இருக்கிறது. அதுதான் நம்ம வந்துட்டு அக்னி கிளாஸ், அக்னி 5 வரைக்கும் நம்ம வச்சுருக்கிறோம். எல்லாம் வெல் டெவலப்டு, வெல் டெஸ்டடு, எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிலிட்டி உள்ளது. நம்மளுடைய பிரம்மோஸ் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி உள்ளது. எந்த விதமான விண்ணிலக்குகளையும் தாக்கி அழிக்கக்கூடியவர் தான் அஸ்த்ரா ஆகாஷ் ஏவுகணைகள். இந்திரா ராடார் மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. இப்படி எல்லா விதத்திலையும் we are a powerful military nation, country. அதனால வந்துட்டு சீனா வந்துச்சுன்னா அப்படியே பயந்து அந்த கதையெல்லாம் கிடையாது. என்ன சீனா நினைச்ச மாதிரி இவங்க வந்துட்டு அந்த கிழக்கில் இருக்க அருணாச்சல பிரதேசத்தை அப்படியே கபலீகரம் பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் இந்தியா ஒத்துக்காத. அங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு ரோடு போட்டு இவருடைய படைபலத்தை டேங்க்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு நிதி பலம் இல்லை தான். ஆனால் இந்த பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு வருது பார்த்தீங்களா, இது இவருக்கு பிடிக்கல. நம்மளுடைய பொருளாதாரத்தினால நம்மளுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றும் பெருசாக கிட்டலாம், அது வேற விஷயம். அவங்க சைனா போயிருக்கிற பாதை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் எக்கானமி, உற்பத்தி பொருளாதாரம். நாமும் சந்தை பொருளாதாரம், எவனும் வரலாம் விற்கலாம் அப்படின்ற அளவு கொண்டு வச்சுட்டாங்க நம்மளை. ஆனால் அதனாலேயே நமது படைப்பலம் என்பதோ ஆயுத பலம் என்பதோ குறைவானது கிடையாது. எனவே எந்த இடத்துலையும் ப்ரொவகேஷனில் வந்துட்டு இதை பாருங்களேன், டிஸ்பைட்ஸ் இட்ஸ் ஸ்மாலர் சைஸ், அளவில் சிறியதாக இருந்தாலும் பாகிஸ்தான்ஸ் ஃபோர்ஸஸ் ஆர் இன்க்ரீசிங்லி சீன் அஸ் technologically advanced and strategically agile, posing a credible challenge to India's might. In contrast, India's large military, 14 லட்சம் பேர், 6.81 லட்சம் கோடி செலவு பண்ணாலும் கூட சைனீஸ் கம்யூனிட்டி தான் ஃப்ராக்மெண்டட். அது ஒன்றும் அப்படியே பிளவு சக்திகள், பிளவு அப்படியா இருக்குது. இந்தியாவுடைய இது உட்பிளவோட செயல்படுது, அது பிரிவினைகளாக இருக்குது. அதில் இப்போ போட்டு அடிச்சாங்க. அதனால தான் ஒரு இராணுவத்திலேருந்து ஒருத்தரையும் பெண்களை தானே இவங்க சொன்னாங்க, அதனால தான் சிந்தூர்னு அதுக்கு பேர் வச்சு 2 பெண்மணிகளை
எடுத்தாந்து வச்சுட்டு அந்த உண்மைகளெல்லாம் வெளி சொன்னது. ஸோ இதனுடைய பின்னணியில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம பிஜேபியை மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நம்ம சீனா அப்படின்றவனை பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு நம்பத்தகாத ஒரு அண்டை நாடு அதனுடைய அரசியல் தலைமை சீனா. அது எப்படியெல்லாம் தூண்டுது பாருங்க. டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா. இன்னைக்கு 3 நாளாக உலகத்துக்கே தெரியுது 400 ட்ரோன்களை எப்படி அடிச்சு தூக்கி நாசம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம். எல்லாரும் S-400 மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகாஷ் ஏவுகணைகள்லாம் எவ்வளோ பயன்படுத்தப்பட்டது அதெல்லாம் வந்துட்டு யாரும் பேசுறதே இல்லை. ஏன்னா தெரியாது. ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேச வேண்டியது, அவ்வளோதான். அது ஒரு நாள் சொல்லும் இந்தியாவுடைய மிலிட்டரி நம்ம எதையெல்லாம் வச்சு சாதிச்சோம் அப்படின்றதெல்லாம். என்றைக்குமே ஆயுத வல்லமை இல்லாத போது கூட இந்தியா சிறப்பாகத்தான் போரில் செயல்பட்டு இருக்குது. எனவே 62 லெசன் இன்னைக்கு 2024, 26 எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு காலகட்டத்தில் சீனாவும் இந்தியாவும் சந்திக்க வேண்டியது இருந்ததுன்னா அப்போ பார்த்துக்கிடலாம், அது வேற விஷயம். பட் டே ஆஃப்டர் டே இந்தியா எவால்விங் as a technologically a superior power with respect to its defensive capabilities. இதான் உண்மை. தனது ஆயுத வல்லமையை பொறுத்தவரை இந்தியா ஒவ்வொரு நாளும் தன்னை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய எழுதியிருக்கிறாங்க, குப்பை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு சைனீஸ் மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கங்க. இவங்க இப்படி தான். நீங்கள் என்ன கை கொடுத்தாலும் என்ன கட்டுப்பிடிச்சாலும் மோடி செஞ்சாருங்க. மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு இளநீர் கொடுத்தாரு, அப்புறம் அங்கே கூப்பிட்டு குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்தில் ஊஞ்சல் ஆடினாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் கேரக்டர் அவனுக்கு மாறவே மாறாது. 62 என்னவோ அப்போ இப்போ அப்படிதான். பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. எனவே இந்த அயலுறவு அப்படின்றது வரும்போது இந்த நாட்டு மக்கள் தெளிவுபடணும். நம்ம யாரோட கை கோப்பணும், யாரோட என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஒரு வணிக உறவு கூட லாயக்கற்ற ஒரு நாடு தான் சீனா. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனுடைய பொருட்கள் ஒவ்வொன்று வாங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி தான் மோதலை மூட்டி விட்டுறது, குசும்பு பண்ணுறது, கோல் முட்டுறது, இதெல்லாம் இந்த நாட்டினுடைய அரசு அவங்களுடைய கைவண்ணத்தை காட்டுவாங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஸ்டாலின் போகிறாரு அப்படின்னோம்னா, இன்றைக்கி ஸ்டாலின் வந்துட்டு எவ்வளோ பெரிய பேரணி நடத்துகிறாருன்னா காரணம் இதெல்லாம் பின்னாடி இருக்குது. பாருங்க அங்கே நடக்குது, ஆனால் தென்னிந்தியாவில் இதுக்கெல்லாம் ஆதரவே கிடையாது அப்படின்னு இந்த சீனா தனது தளத்தில் பரப்போம். அதான் அவர் உடைச்சார். நாங்கள் எங்களுடைய முப்படைகளுக்கும் ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரணியை இந்தியாவினுடைய கொடியை, நாட்டுக்கொடியை பற்றி கொண்டு நாட்டுப்பற்றோடு அந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசும்போதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக தான் காரணம். இது வெறும் பாலிட்டிக்ஸு அப்படின்னு பார்க்காதீங்க. இதைத்தான் நம்ம செய்கிறோம். எனவே இந்த ஒரு மோதலிலிருந்து, இந்த போரிலிருந்து நாம் புரிந்து கொள்ள விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் அதை ஒவ்வொரு நாளும் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.